பிரபா, பாத்தியா? கார்த்தியோட அப்பா அவனுக்கு புதுசா பென்சில் பாக்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு. ஆமா ஃபாத்திமா, பார்க்கறதுக்கு கேட்டா கூட தராம சீனை போடுதான். நாமளும் அதே மாதிரி ஒன்று வாங்கணும். அது எவ்வளோ தெரியுமா? 100 ரூபா. சாந்தி அக்கா கடையில் இருக்குது. 100 ரூபாலாம் பெரிய விஷயமா? நீ 50 ரூபா போடு, நான் 50 ரூபா போடுதேன். போ பிரபா, 50 ரூபாய் இருந்தா நான் எங்க பாப்மா கண்ணுக்கு மருந்து வாங்க மாட்டேனா? நீயே சொல்லு. ஆமா, நீ என்ன பண்ணுவ? 50 ரூபா வீட்டுல கேப்பியா? எங்க வீட்டிலலாம் அவ்வளோ துட்டெல்லாம் தரமாட்டாங்க. எங்க அப்பா அவ்வளோதான். நானும் நாளைக்கு எங்க பாப்மா கூட ஆடு மேய்க்க அங்கதான் வருவேன். அங்க பாப்போம். ஏய் பிரபா, நில்லு. பிரபா, வந்துட்டியா? நான் அந்த பக்கம் ஆடு மேய்ச்சிட்டு இருப்பேன். நீ துட்டு சேர்த்துட்டு அப்புறம் சொல்லு. நம்ம இன்னைக்கு சாயங்காலம் ஸ்கூல் முடிச்சுட்டு வரப்போ பாக்ஸ் வாங்கலாம். என்ன? சரி. கிளவி, ஃபாத்திமா எங்கே போனா? கிளவிக்கு காதும் கேட்காது, கண்ணும் தெரியாது. இல்லை பிரபா, எங்கே போகிற? நான் பாக்ஸ் வாங்க கடைக்கு போகிறேன். பாக்ஸ் வாங்குறான், நான் கொடுத்துட்டு போகல. பிரபா, என்ன உன்னோட பையன் கோவிந்தன் மாமா தூக்கிட்டு போறாரு? கோவிந்த மாமாவா? ஐயோ, அவர் அதை வச்சு குடிக்க போறாரு. போச்சு போ. சரி, நான் போகிறேன். அக்கா, பழைய பாக்கியோட சேர்த்து 100 ரூபா சரியா போச்சு. எவ்வளோமா ஆச்சு மீதியா? போக உனக்கு அப்படி என்னல சங்கடம்? போனவை பிறகு போன போடுதேன். வாடே பிரபா. அண்ணா, இதுக்கு 100 ரூபா வருமா? அது என்னல 100 ரூபா? 100 ரூபாய்க்கு நான் பாக்ஸ் வாங்க போகிறேன். ஏலே, இந்த 30 ரூபா 40 ரூபா பாக்ஸ் வாங்கினாலாம் படிப்பு ஏறாதோ? பிரபா, நல்லா கேட்டுக்கலே. நம்ம ஒரு பொருளை வாங்கினதுக்கு தகுதி வேணும்னு அவசியம் இல்லை.
ஆனால் அதுக்கான தேவை இருக்கணும், அதான் முக்கியம். 100 ரூபா பாக்ஸோ 30 ரூபா பாக்ஸோ உள்ளே வைக்கிற பென்சில் ஒன்று தாம்லே. 100 ரூபா வரல, சரி பரவாயில்ல, இந்தா புடி. இருங்க வரேன். எடேய் நில்லுல, காசை வாங்கிட்டு போல கிறுக்கு பாயலே. இப்போ 100 ரூபா கொடுங்க. அக்கா அந்த பாக்ஸ் எவ்வளோ? இது 100 ரூபா, அது இது 50 ரூபா, அது 40 ரூபா. அதை தாங்க. இந்தாப்பா. இந்த ரூபா வச்சு உங்கள் ஆட்சி கண்ணுக்கு மருந்து வாங்கிக்கோ.